இந்த குலதெய்வ கோயில் அவ்வளோ விசேஷமா இருந்திருக்கு. போகும்போது எங்களை பார்த்த உடனே முன்னாடி கூட்டுக்கு முதல் மரியாதை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது ரொம்ப விசேஷம் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கே ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது கொடுத்தது அந்த மனுஷன் கிடையாது, குலதெய்வத்துடைய சக்தி. குலதெய்வம் அருள்ல ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை முறைய மாறிச்சு. தெரியுமா உங்களுக்கு? சொல்ற கேளுங்க. மலேசியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் என்கிட்ட போன்ல பேசினாங்க. சாமி எல்லாமே ப்ராப்ளம், பிசினஸ்ல பிரச்சனை, என் தொழில பிரச்சனை, நான் பணம் வர்றதுல பிரச்சனை, கடன் கொடுத்ததுலயும் பிரச்சனை, கடன் வாங்கினதுலயும் பிரச்சனை, வாழ்க்கையில எல்லாருக்கும் வியாதிகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். என்ன பண்றதே தெரியல சாமி, ரொம்ப குழப்பத்தில் இருக்கும். சரி உங்க ஜாதகம் அனுப்பங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்து அஸ்ட்ராலஜிக்கலாவும் பார்த்தேன், பிரசனமும் பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன ப்ராப்ளம் வருது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண அவங்ககிட்ட, சரி நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். என்னன்னா, நான் கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு பண்றது வீட்டுல பண்ணுங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை உங்க குலதெய்வம் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு. ஆனா குலதெய்வம் கோவிலுக்கு போறது அவ்வளவு சிறப்பு, போங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், அப்படி என்ன சாமி குலதெய்வம் கோவில்ல போறதால எங்களுக்கு நடந்துற போகுது? ஏன்னா குலதெய்வம் தான் சொல்றாங்க, யார்கிட்ட போனாலும். அப்படி என்னதான் நடந்துற போகுது அப்படின்னு கேட்டாங்க. அந்த குலதெய்வம் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்களுடைய என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லுவாங்கல்ல கம்ப்யூட்டர்ல, அது மாதிரி ஒரு டிவைஸ் அந்த இடம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் பல ஜென்மமும் உங்க முன்னோர்கள்லாம் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ வழிபாடு செய்ய 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 அந்த இடத்துல அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இருக்கும். அதாவது உங்க முன்னோர்களுடைய பிளெஸிங்ஸ் அங்கே உட்காந்துருக்கும்.